25 கோடிக்கு மேலே இன்னும் சல்லி வர இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பாருங்கள், டேட்டோட வந்து அவர் அப்படியே போட்டிக்கிறாரு. ஜமீன்தார் மாதிரி வாழ்ந்த ஒரு ஆள் தான். பாருங்கள், இந்த புக் ஃபுல்லாகவே கடன் தான் நிற்கிது. இது மாதிரி ஒரு புக், இது ஒரு புக், பாருங்கள் எத்தனை புக் இருக்குதுன்னு சொல்லி. ஃபிட்னஸை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. கேரளாவில் தானே அதில் இருக்கிறதானே சாறு 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 அது வந்து ருசிக்கு தானே ருசி இருக்குது. சினிமா ருசிக்கு அந்த ருசி கணக்கு மிச்சம் இருந்திருந்த குறைந்தது பானி 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 கூட வருது. ஆனால் இன்னும் குட்டியாக செஞ்சு கொண்டு ஈக்கிறாரு இந்த இடத்துல. பாருங்க, அந்த ரெக்கெல்லாம் அப்படியே ஈக்குது இன்னும். இவர் தான் மகத்துவம் அங்கர், இவர்ட கடை தான். ஓகே, நான் வந்து இந்த இடத்துக்கு வந்திக்கிறோம் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு. அப்போ இந்த இடத்துல இருக்கிற அந்த சகோதரர் வந்து எங்களுக்கு லஞ்ச் சாப்பாடை வந்து சந்திக்கிறாரு. என்ன சொல்கிறது, எதிர்பார்க்காத உண்டு அவ்வளோ கவனிக்கிறாங்க இந்த இடத்துல. இப்போ அவர்கிட்ட நிறைய விடயங்களுக்கு நான் உங்களுக்கு சாப்பிட்டு அப்படியே காட்டுறேன். இப்போ இதில் வந்து என்ன சாப்பாடு இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், முட்டை வந்து அவிச்சு வச்சுக்கிறாங்க. அதே போல் பருப்பு, வெண்டிக்காய் இருக்குது. மேமனது என்ன சொல்ல, இறால் சம்பல்னு சொல்லுவோமே, அந்த சம்பல் இந்த இடங்களில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிக்குது போல். சின்ன கூனி இந்த இசோன்னு சொல்லுவோம், இறால் அந்த சம்பல் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல கவனிக்கிறாங்க. ஓகே, நாங்கள் வந்து இப்போ சம்பத்தையார வீட்டுக்கு வந்துக்கிறோம். பாருங்க, இப்போ அவரோட வீடு ஃபுல்லாக மழை பெஞ்சு கொண்டு இருக்குது. அதே போல் சம்பத்தையார வீட்டில் இருந்து எங்களுக்கு பிளேன் டீயும் அதே போல் பிஸ்கட்டும் தந்திக்கிறான். இந்த மலையில் இந்த பிளேன் டீ வேறு லெவலாக இருக்குது. சரியான மழை வெளியில் வைத்து கொண்டுதான் சுட்டிக்கிறோட சம்பளம் இருக்குது இந்த சைடில். சொல்றாரு உரப்பு போட்டு போவோம். இதெல்லாம் ஃபுல்லாக மாவெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறாரு. පටනති පැණි ඒ පැණි ටික හදනකොට කොම් පෙනීම අරන් දාන්න ඕන. අර ලිපිජන අරන් දැම්මේ. ඒක තිබුණාම දැන් ගවන්න ෆෝටෝ ඇඩ් එක. ඒ පෙන ටික තිබුණා නම් මේ ඔච්චර දාන්න බෑ උතුරනවා. ඒ පිරිසුදු හදන්න පෙරලා සතුට නැතුව මිගිරි හට්ටිය කරලා කිරි ඔව් කිරි හට්ටිය කරන් ඕන. இது எவ்வளோ நாள் வச்சுக்கொள்ள இல்லைமா? இப்போ இது வச்சுக்கணும். அப்படி வச்சு இந்த மிகிரி கட்டுறது வெளில அதுக்கு சொல்றது இது வந்து வெளியாகும். அந்த கடலில் இருக்கிறது வெள்ளை கலர் வரும். வெள்ளையா இருக்கு இந்த போதை மாதிரி. அதுக்கு சொல்றது இந்த நாங்க திங்கிறது கடலில் கொண்டு வந்து சூகிரி மாதிரி சூகிரி இருக்கு. இதுக்கு மேலுக்கு சரி இல்லை, இது நல்ல தர பாணி சூகிரில சீனி இது தர ஏற்படுறது என்ன உப்பு வாசம் மட்டும் பாருங்க, நல்ல வாசம் இருக்கு. இது ஒன்றும் கலந்தில்லை, திப்பிலி மட்டன் சுத்தமான. ஆமா, இது நான் இப்படி செய்யறது அங்கே தின்னா அந்த கூம்பி மாதிரி ஒன்று இல்லை, அது ஒன்று சரின்னா சரியில்லை. இந்த போத்தோன்னு சரி பண்ண எப்படி அல்தெஜ் இது பாணி அல்தெஜ் போத்தல் எப்படி சரி வேணும், 8-10 மாதிரி வேணும். ஒரு போத்தல் எத்தனை லிட்டர்? அப்போ 8-10 போத்தல் இந்த மாதிரி போத்தல் 8 சரி வேணும். ஒரு பானி ஒரு போத்தல் பானிக்கு ஒரு போத்தல் பானி சரி பானினா அல்தெஜ் போத்தல் 7-8 மாதிரி வேணும். அந்த மரத்தில் இருக்கிறதானே சாறு அது வந்து ருசிக்கு தானே சினிமா ருசிக்கு அந்த ருசி கணக்கு மிச்சம் இருந்திருந்த குறைந்தது பானி கூட வருது. ஒரு போத்தல் எடுக்கிறதுக்கு 8-10 போத்தல் வந்து சேர்த்தணுமா அந்த சாறு. அப்போதான் அந்த ஒரு போத்தல் வரும். குவாலிட்டி எடுக்கிறேன்டா அந்த இதுக்கு வரும்.
ஓகே, நாங்கள் வந்து இப்போ சித்தூள் பானி கொஞ்சம் எடுத்துக்கிறோம். அதே போல் ரொட்டி சாப்பிட்டு தானே ரொட்டிக்கு சாப்பிடுவாரு. இப்போ வந்து தேன் பானியோட டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பார்க்கும் போதே நான் உருகுது. அந்த திக்னஸை பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி வேற தானே. நிறைய பானி தேன் பானி எல்லாம் குடிச்சிக்கிறோம், திண்டிக்கிறோம். இது வந்து ஒரிஜினல் சிதுல் பானி. இதை வந்து டைரோட தின்னால் தான் இதோட ஒரிஜினல் குவாலிட்டி வந்து விளங்கணும். டைரோட ட்ரை பண்ணி பாருங்க. நானும் ஒரு போத்தல் வந்து வாங்கிட்டேன். நானும் அப்படியே ஒரு போத்தல் வந்து டேஸ்ட் பண்ணிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருந்து வீட்டுக்கு எடுத்துட்டு போகும்போது ஒரு போட்டில் எடுத்துட்டு நான் இது சாராயம் இல்லை සිතුල් පානේ. ඕකේ. දැන් පොඩ්ඩ සල්ලි එකතු කරලා ගන්න. ඔව්. පොඩ්ඩ සල්ලි එකතු කරලා ඩ්‍රෝන් එකක් ගන්න. කන්නත් එකතු කරලා බෑ. කඩේ තියෙන එක එකව සල්ලි දීලා කාලා එහෙම බෑ. ඔව්. මට හම්බෙන්නේ අපේ උදේ තමයි උදේ මෙහාට ගිහලා මොනවද කරන්නේ. ඒකනේ. මට ගෙදරින් සල්ලි දුන්නාම තාත්තා සල්ලි දෙනවනේ මට. පන්තියන්නේ සල්ලි දෙනවනේ. කන්න එහෙම එකක එහෙම නෙමෙයි එක එක වෙලාවට දෙන්නේ කන්න එහෙම ඒ දුන්නාම මම කන්න එක එක කම්මාරුගේ රුපියල් 100 දෙනවා කියන කන්ටිමෙන් කන්න ඒ කන්නේ ඒක තු බලනවා ඔව් ගෙදරින් කෑම ගෙනියනවා ඉතින් මම එක දවසක් විතර කළා මේ රුපියල් 400ක් තිබ්බේ ඒක ඔක්කොම අකරා ඒ ඔයා තියාගන්න ඒක තමයි කියන්නේ අපරාධ. තීයක් එකද ගන්න වන්දි. එහෙම එකතු කරගෙන වාතාවරණ ලොකු වෙනකොට ආයිගේ අම්මා තාත්තට කියන්නේ නැහැ වාත් අනින් රෝන් එකකට. දැන් මේක වැඩිය මොකේ? ඒක නමරා එහෙම ගන්න බෑ රෝන්. ඉස්සෙල්ලා ගිහිල්ලා අර මේ වෙන්න ඕනි මේ පොලිසියට ගිහිල්ලා අපි රිපෝට් වෙන්න ඕනේ. ලයිසන් ගන්න ඕනේ. හැමෝටම යවන්න බෑ. අපි වයස 18 වල වැඩි මොනවා වයස කීයද? 17යි? 7යි. 7යි කියන්නේ එහෙනම් අහන්න දෙන්න. ඔව්. තා අවුරුදු 10ක් ඉන්න ඕනේ. ඒවා නෙවෙයි. ඒ දෙල්ලන්ගේවත් එහෙම යවන්න බෑ. එහෙම එක එක තැන් වල යවන්න බෑ කොහොමද? ඔව්. හරි. ඒකත් හරි. උතුරන්නේ. උතුරන මිල ஓகே, இதுதான் அந்த கடை. எவ்வளோ பெரிய கடைன்னு சொல்லி பாருங்கள். இந்த கடையில் வந்து ஃபுல்லாக ஹார்ட்வேர் ஐட்டம், அதே போல் ஹார்ட்வேர் இதெல்லாம் இன்னும் இருக்குது. இந்த சாமான் ஓகே, இதில் பாருங்கள் ஹார்ட்வேர் ஐட்டங்கள் இன்னமும் மேய்க்குது. இதில் லொஸ்ட்டாக விற்கிறாரு ஃபுல்லாக. பெரிய கடை, ஃப்ரிட்ஜ் இருக்குது. எல்லா சாமானும் இந்த இடங்கள் இருக்குது. ரெக்கெல்லாம் அப்படியே இருக்குது. அதே போல் கல்லாவும் விற்கிது. விளங்குதா உங்களுக்கு? ஃபுல்லாக ரெக். இது வந்து சில்லறை கடையும் செஞ்சுக்கிறாரு. அதே போல் பெரிய ஹார்ட்வேர் ஒன்றும் செஞ்சுக்கிறாங்க இந்த இடத்துல. என்ன சொல்கிறது, சில நண்பர்களோட தேவை நிமித்தம் வந்து இந்த கடை வந்து ஃபுல்லாகவே லொஸ்ட்டாக இருக்குதுன்னு தான் சொல்லலாம். அதே போல் அவரோட இந்த புக்கில் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் சுமார் 25 கோடிக்கு மேலே இன்னும் சல்லி வர இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. பாருங்கள், டேட்டோட வந்து அவர் அப்படியே போட்டிக்கிறாரு. நான் இந்த சைஸை அப்படி மறைச்சி போடுறேன் எப்படின்னு சொல்லி. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு நம்பர்லேயும் விற்கிது. ஃபுல்லாக ஒரு ஜமீன்தார் மாதிரி வாழ்ந்த ஒரு ஆள் தான். பாருங்கள், இந்த புக் ஃபுல்லாகவே கடன் தான் நிற்கிது. இது மாதிரி ஒரு புக், இது ஒரு புக், அது எத்தனை புக் இருக்குதுன்னு சொல்லி. இந்த புக்கில் எல்லாமே ஃபுல்லாக விற்கிது. நல்லா வாழ்ந்த ஒரு மனிதர், நல்ல மனிதரும் கூட. பாருங்கள், இப்போ எல்லா கணக்கும் எழுதி வச்சுருக்காரு. இது மாதிரி நிறைய புக் விற்கிது. நிறைய புக்கோட கணக்கு வழக்குகள் இன்னும் வரக்கூடியதான். இது சொன்னார். பார்க்க போனால் கிட்டத்தட்ட 25 கோடிக்கு மேலே இருக்காம் இந்த இடத்துல அவருக்கு சல்லி தர வேண்டிய. நான் சொன்னால் நண்பர்கள், அதே போல் இந்த ஊராக்கள் கடன் வாங்கினது, சில துரோகங்களால் வந்து அவர் வந்து மாறிட்டாருன்னு தான் சொல்லலாம். அதாவது இந்த பிஸ்னஸ் வந்து அப்படியே உடஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். பெரிய ஹார்ட்வேர், பெரிய சில்லர் கடை, நிறைய வியாபாரங்கள் வந்து செஞ்சுருக்காரு. தேயிலை, கொக்கோ, அதே போல் கித்துள் எடுக்கிறது, அப்படி நிறைய தொழில்கள் செஞ்சு இந்த இடத்துல வந்து கவனிப்பட்டு காணப்பட்டதால் வந்து இங்கே வேலை செய்கிற தொழிலாளிகள் வந்து எல்லாம் சூறையாடிட்டாங்கன்னு தான் சொல்கிறாரு. அப்போ சல்லியை வந்து அங்கே அந்த அடுத்த பிஸ்னஸ், இந்த பிஸ்னஸுக்கும் இந்த பிஸ்னஸ்லேருந்து அடுத்த பிஸ்னஸுக்கும் போட்டு அது சரியாக மெயின்டைன் பண்ண இல்லாமல் வந்து லொஸ்ட் ஆகிட்டாரு. இப்போ இந்த கடையை வந்து
ஃபுல்லாகவே வந்து மூடி தான் காணப்படுது. பாருங்கள் எவ்வளோ பெரிய கடையாண்டுன்னு சொல்லி சில துரோகங்களால். இப்போ இந்த கல்லா பாருங்கள், கல்லா வந்து பழைய கல்லா விலங்குதான் இருக்கும், பழைய கல்லா. அதில் இந்த இவ்வளோ புக்கெல்லாம் மிகுது. இன்னும் சாமான்கள் எல்லாம் அப்படியே இருக்குது. இதெல்லாம் அவங்களோட தந்தையார்ட ஃபோட்டோவை கூட வைக்கலாம். பழைய ஃபோன் இருக்குது. அந்த சில்லறை கடையில் விற்கக்கூடிய சாமான்கள் அனைத்துமே இந்த இடத்துல இன்னும் இருக்குது. மண் பானைகள் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல வெங்காயம், வெள்ளைப்பூடு அதெல்லாம் இந்த இடத்துல போட்டு வைக்கக்கூடிய தெட்டிகள் இருக்குது. இன்னும் அந்த சாமான்கள் அப்படியே இருக்குது. கடையை வந்து ஓப்பன் பண்ண போகிறாருன்னு சொன்னார். அவருக்கு கடவுள் துணை நிற்கணும்னு சொல்கிறேன். பாருங்கள் நிறைய சாமான் இது உள்ளுக்கும் அப்படியே இருக்குது. தீனானே வரும். இதெல்லாம் ஹார்ட்வேர் சாமான் எல்லாம். இந்த என்ன சொல்கிறது, கிரைண்டர். எலக்ட்ரிக் சாமான் கூட இருந்திருக்கு இந்த இடத்துல பாருங்க. எகைனே ஹார்ட்வேர் சில்லர் බඩ කොට ඔක්කොම දාලා තියෙන්නේ නේ. ඔක්කොම දාලා තිබ්බනේ. මේ කඩේ මේ දැන් අවුරුදු කීයක් තිබ්බද මේ වෙලානේ? ඒ කියන්නේ මෙයාගේ තාත්තගේ කාලේ ඉඳන් තිබ්බා. අයියා. කොටේ ලොකු කාලයක් ගත්තේ. ඒ කියන්නේ මේ ගමේ තියෙන ලොකුම කඩයක් වෙන්න ඕනේ නේ. ලොකුම කඩේ. හැමදේම තිබුණා. ලෝරි තිබුණා, වෑන්, ට්‍රේලි මොනවද? ஹோட்டலே திம்பா. ஹோட்டலே மிரிஞ்சோம் இந்த இடத்துல. ஆனால் இது கொண்டு வந்த சாமான்கள் அப்படியே இருக்குது. இந்த சைடில் பார்த்தோம்னு சொன்னால் அந்த பீமம் வரையெல்லாம் அப்படியே இருக்குது பாருங்க. ஆனால் இன்னும் குட்டியாக செஞ்சு கொண்டு இருக்கிறார் இந்த இடத்துல பாருங்க. அந்த ரெக்கெல்லாம் அப்படியே இருக்குது இன்னும். இவர் தான் மகத்துவம் அங்கர். இவர்ட கடை தான் இப்போ திருப்பி ஓப்பன் பண்ணுறதுக்கு ஐடியா பண்ணிக்கிறதான் சொல்கிறார். இது அவரோட மகன். இப்படா ட்ரோனு டோம்னு பார்த்து கொண்டிருக்கிறாரு. ட்ரோன் யாவும் ட்ரோனுக்கு யாவும் செனகනේ කී දෙනෙක් වැඩ කරාද මේ? කීයද? 25. ඒක ලොකු කඩයක්.